30 years of trusted brilliance. Saravana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இன்ட்ரோ எல்லாமே நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, ஃபைட் சீன் கூட எல்லாமே நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் மமிதா பைஜு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கண்ணா. டைட்டில் கார்டு ரொம்ப நல்லா இருக்குண்ணா. 3 மணி நேரம் போனதே தெரிலண்ணா, ஸ்டார்டிங்லேருந்தே போனதே தெரில, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். மியூசிக்லாம் நல்லா அதிர்ற மாதிரி இருந்துச்சு, எல்லாருமே நல்லா டான்ஸ்லாம் ஆடினாங்க. ரொம்ப எமோஷ்னலாக தானே இருக்குது. வருஷத்துக்கு ஒரு படமாச்சு நடிச்சிருக்கலாம். எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இருக்குது, நல்லாவே இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை. ஐயோ ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு நான் படம். நான் ஃபஸ்ட் ஷோ நாளைய திருப்ப பார்த்தேன், 92ல் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போனாங்க. இப்போது வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல் மாஸ். இது வந்து எல்லாருமே லீக் பண்ணிட்டாங்க, இந்த படம் வராது அப்படின்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணாங்க, நிறைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர். ஸோ அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தது. இட்ஸ் ஒர்த். டைட்டில் கார்டை விட அந்த லாஸ்ட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்டு அண்ணன் நடித்த எல்லா சீன்ஸும் கொஞ்சமாக வரும் ஃபஸ்ட்டு படத்தில். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது கண்ணு கலங்கிடும். எல்லாமே சூப்பர்ண்ணா. அவருக்கெல்லாம் இவ்வளோ வயசு ஆயிடுச்சுன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. இஸ் அ மேன் ஆஃப் ஆரா, அவ்வளோதான் சொல்ல முடியும். படத்தில் ஒவ்வொரு இதுவுமே மெசேஜ்ண்ணா. குழந்தைங்களுக்கான மெசேஜ் இருக்குது. இப்போ கண்டிப்பாக இப்போ லேடிஸ் வந்து எவ்வளோ சேஃபாக இருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்குது. படம் ஃபுல்லாகவே மெசேஜ் தானே ப்ரோ. இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ப்ரோ, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஃபீலிங்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் ப்ரோ, அவ்வளோதான். எல்லா படமே ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம். பட் ஆனால் இந்த படம் ஒரு எமோஷனாக ஒரு அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது, அதை நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருந்துச்சுண்ணா. உள்ள செம்மண்ணா. கடைசி படம்னால டேரக்டர் சும்மாலாம் உள்ள லீக் ஆனாலும் தளபதி படம் தான். சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாமே சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். செம்ம ஜாலியாக இருந்தது, போர் அடிக்காமல் நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே ஃபைட்டு, செம்ம என்டர்டெயின்மெண்ட், சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது, ஃபுல்லாக சவுண்டு தான் இருந்தது. அதனால் இன்னொரு வாட்டி போய் பார்க்கணும் போல் திரும்ப சினிமா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஆமாம், எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு தான் நிறையா சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து செம்மையாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள். அவங்க நினச்சதை விட பிளாஸ்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு பயங்கரமாக கலெக்ஷன் வரப்போகுது. டான்ஸ்லாம் அல்டிமேட். ஆல்ரெடி தளபதி வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார், இதில் வெறித்தனமாக பண்ணியிருக்காரு. டைட்டில் கார்டெலாம் செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் இது எல்லாமே தெரியும். ஸோ கண்டிப்பாக வாங்க. ஒவ்வொரு ஃபைட் சீனுமே அவங்க வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி தளபதி, எல்லாருக்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரோட மூவ்ஸுமே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபைட்டிங் சீன் லாஸ்ட்டில் ஒன்று வரும், கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்ததுண்ணா, செம்மையாக இருந்ததுண்ணா, வேறு லெவலு. படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தது. தளபதி சீன்ஸ் எல்லாமே செம்ம, இல்லை போரே அடிக்கல, ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. உள்ள செம்ம செலிப்ரேஷன் மோடு, வேறு லெவலில் இருந்தது படம். எல்லாமே சூப்பர். தளபதி எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் மூவி அவ்வளோ சூப்பராக இருந்தது. டைலாக்கு அவர் ஒரு சொல்கிற எல்லாமே டைலாக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையுமே செம்மையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒருத்தரும் வந்து பார்த்து அனுபவிக்கணும் அந்த படத்தை பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் நல்ல மெசேஜும் கொடுத்துருந்தாங்க, நல்ல மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து மக்கள் மனசில் வந்து இந்த மாதிரி ஜாதி மதம் வெறியை வந்து யாராவது ஏற்றுவாங்க, அதெல்லாம் எதுவும் மண்டையில் எடுத்துக்காமல் நீங்கள் தேவையில்லாத கலவரத்தை உருவாக்குதுன்னு சொல்லி நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா சொல்லியிருந்தாங்க. உமன்ஸ் பற்றி அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையா பேசியிருந்தாங்க. அதாவது இப்போது பேசிக் மட்டும் தான் எடுத்திருக்காங்க பகவத் கேசரிலேருந்து, தவிர ஃபுல் படம் பகவத் கேசரி கிடையாது. கிளைமேக்ஸே வேறு லெவலில் இருக்கும். அதாவது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு புது ஃபீல் தரும். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது ஒரு ஆக்டராக இருக்கும்போது வந்து இந்த ட்விஸ்ட் இருக்குமா தெரியல, இப்போ அந்த ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் படம் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஆக்டர் விஜய் நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா, இனிமேல் ஒன்லி ரீரிலீஸ் பார்த்து தான் என்ஜாய் பண்ணணும். பயங்கரமாக இருக்குது ப்ரோ. தளபதி ராவணம் அவன்டா ஒத்தையில் நிற்கிற எமன்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டார் ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ, படம் பிளாஸ்டாக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லைட்டாக லாக் அடிக்கும், ஆனால் பயங்கரமாக தளபதி வர சீன் நல்லாயிருக்கும் ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக வராரு. பெஸ்ட் ஃபேர்வெல்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல ஃபேர்வெல் ப்ரோ. இதை எண்ட் இல்லை பிகினிங் சொல்லியிருக்காங்க, அதனால இதுக்கு மேலே தளபதி நிறைய பண்ணுவார் ப்ரோ ரியல் லைஃப்பில். ஸோ நம்ம விட்டுலாம். ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. மமிதா பைஜு ரோல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. தளபதி இன்ட்ரோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆக்ஷன்லாம் போட்டு எடிட் பண்ணி நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வராதுன்றனால கொஞ்சம் சேடாகவும் இருக்குது. பட் ஓகே, அனிருத் மியூசிக், ஆக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. போத் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் மஞ்சிமா அவங்களுக்கும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு.
ஃபுல் மூவியுமே நல்லா இருந்துச்சு. ரிலீஸ் ஆயிருந்தாலுமே அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். காருனா பாஸ்ட், தளபதினா பிளாஸ்ட், அப்படி மாசு காட்டியிருக்காரு. இனிமே 2 நிழல் தாண்டா வரும், ஒன்று ஒன்று இன்னொன்று எண்டு. இனிமே பயந்து தான் வாழ போற, அதாவது ஆசையாக தான் நீ சாவ போற. பெண்கள் மேலே எவனாவது கையை வச்சானா அது இந்த படம் அது பாடமாக இருக்கும் அப்படின்றத பெண்கள் பயத்தை வந்து தெளிய வைக்கிற தளபதியா ஜனநாயகத்தின் ஜனநாயகனா சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் அண்ணனோட வெற்றி அடைஞ்சு சிஎம்மாவே அடுத்த படம் பண்ணுவார். அது வந்து கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்றத நான் அந்த சிவன் மேலே ஆணையாக சொல்கிறேன். மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மை சன் அனிருத் ஒவ்வொரு சீனுக்கும் போட்ட மியூசிக்கு தான் பிளாஸ்ட். ஆமா, எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி சவுக்க எடுத்து இழுக்கிறார் பாடி. ஏண்டா அரசியல்ல வந்து மக்களை காப்பாற்ற வாங்கன்னு சொன்னா கொலை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கு மாடா வரீங்க அப்படின்னு எடுத்து இழுக்கிறாரு பாரு பிரகாஷ் ராஜா. இங்க அடி அவர் அந்த பக்கம் டெல்லி பக்கம் போயிட்டாரு. ஓகே, எல்லாரும் இது வரைக்கும் தளபதியை கேவலமா பேசுறவங்க எல்லாருக்குமே பிளாஸ்ட் அப்படி பண்ணி விட்டாரு. படம் மாபெரும் வெற்றி, அவ்வளவுதான். தளபதி வெற்றி கொண்டார். ஓகேங்களா? அப்படி அற்புதமா ஜனநாயகத்தை காப்பாற்ற வந்த ஜனநாயகனா அண்ணன் வந்திருக்கிறாரு. கண்டிப்பா இது லாஸ்ட் படம் இல்லை. மக்களாகிய நீங்கள் 1000 தியேட்டரில் போட்டிருக்கீங்க இந்த படத்தை. 1000 கோடிக்கும் ஒவ்வொரு தியேட்டருக்கும் 1 கோடினா கூட 1000 கோடி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நான் அடிக்கல. கரெக்டா? இது 1000 கோடி அடிச்சிச்சுன்னா அண்ணன் மறுபடியும் நடிப்பார். சிஎம்மா அந்த ஒரு 20 நாள் தானே பிரேக் விட்டு நடிச்சு அந்த படத்தையும் நாட்டுக்கு செலவழிப்பாருன்னு நான் எல்லாம் வல்ல அந்த சிவன் மேல ஆணையாகும். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.